திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜசேகர். விவரங்களை பதிவு செய்யலாம். எந்தெந்த பகுதிகளில் மழை? பாலவேல், திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில திருவாரூர் மாவட்டத்துல கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வந்த நிலையில கடந்த 2 நாட்களாக மழை இல்லாத நிலையில தற்பொழுது திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக திருவாரூர் நகர் பகுதிக்கு உட்பட்ட தெற்கு வீதி, பனகல் சாலை, அதே போன்று விஜயபுரம் கடைவீதி உள்ளிட்ட பகுதிகள், அதே போன்று விளமல், அரியக்கமங்கலம், மாவூர், மாங்குடி, கமலாபுரம், அரியக்கமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த கனமழை என்பது கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மிகுந்த பாதிப்படைந்திருக்கிறார்கள். குறிப்பாக சம்பா மற்றும் தாளடி நெல் சாகுபடி பணிகளில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் இந்த கனமழையின் காரணமாக மிகுந்த கவலையடைந்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் கடந்த 40 முதல் 45 நாட்களான சம்பா நெல் பயிர்கள், அதே போன்று 25 நாட்களான தாளடி நெல் பயிர்கள் இந்த கனமழையின் காரணமாக நெல் பயிர்கள் அனைத்தும் மழை நீரில் மூழ்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த கனமழை தொடர்ந்து நீடித்தால் விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக பாதிப்படைவார்கள். ஒரு ஏக்கருக்கு சுமார் 10,000 ரூபாய் செலவு செய்திருக்கிறார்கள். இந்த கனமழை தொடர்ந்து நீடித்தால் ஒட்டுமொத்தமாக நெல் பயிர்கள் அனைத்தும் பாதிப்படையும் என விவசாயிகள் வேதனை அடைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்த கனமழை என்பது நீடித்து வருகிறது. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்.